நம்ம சரஸ்வதி அக்காவை பார்க்க வந்துட்டோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம உதவ போகிறது பெலிண்டா சகோதரி சார்பாக சரஸ்வதி அக்காவுக்கு தான். சகோதரி மாதம் 10,000 10,000 கொடுத்து உதவிட்டுருக்காங்க. சரஸ்வதி அக்காவுக்கும் குப்பாய் அம்மாவுக்கும் நம்ம இந்த மாதம் உதவுறோம். ரெகுலராக இவங்களுக்கு தான் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பேர் கேட்குறாங்க உதவி பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா இவங்களுக்கே கரெக்டாக இருக்குது. நம்ம இவங்களுக்குலாம் உதவலைன்னா அந்த மாதம் ரொம்ப கஷ்டம். குப்பாயம்மல்ல கேன்சர் பேஷண்ட்டு பெலிண்டா சகோதரி உதவலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி சரஸ்வதி அக்காவுக்கும் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. மெடிசன் வந்துட்டு எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அவங்களுக்கும் வந்துட்டு உதவி தேவை இருக்குது. வர உதவிகள்லாம் கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு பண்ணுறதுக்கு. பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நிறைய ஃபோன் கால்ஸு என்னையால் அட்டன் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ஃபோன் கால்ஸு. கண்டிப்பாக நிறைய உதவிகள் வரும்போது நிச்சயமாக எல்லாருக்கும் பண்ணலாம். ஊர்ல மழையா எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எங்க ஊர்ல அன்னாட மழை பெஞ்சிட்டு இருக்குது. வெயில் மடிக்குது, மழையும் பெய்யுது. ரெண்டு பக்கம் சாரில் அடிச்சு பிள்ளை கட்டலுக்கே வருது. நடுங்கிட்டு ஒரே கட்டில கிடக்குறீங்களா? சாப்பாடு காத்தா ஓட்டுனுச்சாம. நீ இப்போதான் 8 மணிட்டா. சரி சரி. இப்போ காய்ச்சல் அடிக்குதா? காய்ச்சல் அடிக்குதுங்க. அனுப்புறாரு இல்லைன்னு சரிப்பா அனுப்புறாரு. நீ நல்லா இருக்கணும்மா. ஒவ்வொரு மாசத்துக்கு என் பிள்ளைக்கு நீ வந்து நல்ல நேரத்துக்கு என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாதவங்க வந்து உதவுற. உங்க குடும்பம் நீங்களாம் நல்லா இருக்கணுமாம்மா. அப்பா வேலைக்கு போயிட்டாரா? வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படிங்க. யாராவது ஒருத்தங்க இருந்துகிட்டே இருக்கணும். யாரும் ஒருத்தர்கிட்ட இருந்துட்டே இருக்கணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க. தண்ணி வேற செத்துக்கணும் இருக்கும் வந்துருதுங்க. அடிக்கடி மழை சாரல் அடிச்சுன்னா மழை ஏறத்துக்கு தண்ணி ஒரு நாள் விட்டுறது ஒன்னும் அன்னாடு வாக்குறது இல்ல. காய வச்சு வைத்தாலுமே அன்னாடு வாக்குறது இல்ல. பெலிண்டா சீஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட உதவி ரொம்ப 2 பேருக்கும் ரொம்ப பெரிய ஒரு உதவி. நீங்க மட்டும் உதவலைன்னா நிச்சயமா வந்து குப்பாயம்மாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. தன்னோட வாழ்க்கையில கடைசி கட்டத்துல குப்பாயம்மா இருக்கிறாங்க. நான் சொன்னேன்லம்மா கேன்சர்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவுக்கும் வந்துட்டு இவங்கதான் உதவிட்டு இருக்கிறாங்க. யாருமே இல்ல, குழந்தைங்க இல்ல, யாருமே இல்ல. 2 பேருக்குமே தனியா அந்த காட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆமா, அந்த பெருமாபாளையம் போற வழியில அந்த சைடு. என்ன ஊருக்கு? பெருமாபாளையம். ஆமா, காட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த வாழைத்தோப்பு ஒண்ணு இருக்குது. அது வந்து அந்த வாழைத்தோப்பை பராமரிச்சுட்டு அந்த குடிசையில இருந்துக்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சகோதரி தான் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. பெலிண்டா சிஸ்டர் தான். சிஸ்டர் ரொம்ப நன்றி. மற்றபடி உங்களை பத்தி சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 3 வருஷமா 4 வருஷமே ஆயிடுச்சு. 4 வருஷமா தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ பெலிண்டா சிஸ். பெலிண்டா பொண்ணு, நீ நல்லா இருக்கணுமா? இன்னும் தெரிஞ்சுமா 100 ஆண்டுக்கு நல்லா உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். என் பிள்ளைக்கு எங்க இருந்து நீ வந்து உதவுற. பக்கத்து கிட்ட வந்து யாருமே உதவுற சாமி. பெலிண்டா பொண்ணு, நீ நல்லா இருக்கணுமாயா. அதுல என் பிள்ளைக்கு வந்து இப்ப மாதிரி காய்ச்சல் அடிக்குது, போய் மாத்திரை வாங்கிட்டு வருவேன்னு. வாங்கி கொடுக்கணும். மாத்திரை வாங்கி கொடுக்கணுங்கண்ணு. மொட்டை அடிச்சு விட்டுலாம்ல? மொட்டை நாளைக்கு அடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு வரணும். நாளைக்கு அடிச்சு விடலாம். அது கூட சளி பிடிக்கும். ஏன்னா தலை ஃபுல்லா பழுத்து போய் நான் தலைக்கு தண்ணி ஊத்துட்டேன். நாளைக்கு அடிச்சுக்கலாம்னு சொன்னேன். இந்த பொண்ணு ஒவ்வொரு மாசம் முன்னிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற கரெக்டான நேரத்துக்கு நம்மளுக்கு குறைஞ்சு இல்லாக்கும் போது நீ வந்து நல்லா உதவுற சாமி. இன்னும் தெரிஞ்சுமா 102 வயசுக்கு நல்லா இருக்கணும். குடும்பம் இன்னும் தெரிஞ்சுமா நல்லா இருக்கணுமாயா. எப்பவுமே அவங்க உதவணும். அடுத்த நிமிஷமே வந்துடுவேன். ஏன்னா அந்தந்த தேவைக்கு இருக்கும். முக்கியமா மெடிசன் வாங்குறதுக்கு அது ரொம்ப எனக்கு மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களே வந்துட்டு ரொம்ப வேலை காலமா வேலை விஷயமா மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் மெசேஜ் போட்டோம்னா உடனே பார்த்துட்டு உடனே அமௌண்ட்டை போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்குலாம் தேவை இருக்குல்ல. ஏன்னா எனக்கு அடிச்சுக்கும் அந்த டேட்டானா, ஐயோ உங்களுக்கு கொடுக்கணுமே, அவங்க மருந்து வாங்கணுமே அவங்கன்ட்டு. அந்த அம்மாலாம் ஒரு நாள் மாத்திரை போனாலும் தூங்க முடியாதும்மா. டெய்லியுமே தூக்க மாத்திரை போட்டாதான் முதுகு ஃபுல்லா அரிச்சிருச்சு அவங்களுக்கு. அந்த குப்பாயங்கிற அம்மாவுக்கு எலும்பு ஃபுல்லா அரிச்சிருச்சு. ஒண்ணுமே இல்ல. அவங்க வந்து டாக்டர் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. சாப்பிடுறாங்க, ஜீரணம் ஆக மாட்டாங்குது. உட்காண்டே தானே இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு வாமிட்டு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரிதான். வீட்டுக்காருக்கு எல்லாமே தெரியும் இவ்வளவு நாள் தான் பொண்டாட்டி இருக்கும்ட்டு. மற்றபடி அந்த அம்மாவுக்கு எதுவும் தெரியாது இந்த விஷயம். இன்னும் வந்துட்டு நம்மள சரி பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கையோடயே இருக்கிறாங்க அவங்க. தேங்க்யூ பெலிண்டா சிஸ். நம்மோடு கொடுத்துட்டு கிளம்புறேன். நீங்க ஹாப்பியா இருக்கணும். கடவுள் உங்களுக்கு எல்லா வித ஆசீர்வாதங்களையும் கொடுக்கணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து குப்பாயம்மாவை பார்க்க வந்துட்டோம். பெலிண்டா சகோதரி சார்பாக தான் உதவ வந்திருக்கோம். அம்மாவுக்கு வேற எந்த ஒரு உதவியுமே இல்லை. பெலிண்டா சகோதரி
மட்டும்தான் மாதம் மாதம் உதவிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கறது தான் இவங்களுக்கு மெடிசன், ஃபுட்டுக்கு எல்லாமே. சிஸ்டர் ரொம்ப நன்றி. இந்த மாதம் வந்து சரஸ்வதி அக்காவுக்கும் குப்பாய் அம்மாவுக்கும் வந்து உதவ போறோம். 2 பேர் தான் காட்டுக்குள்ள இப்படி தனியா உட்காந்துருக்காங்க. அப்பா உட்காந்துருக்காரு. பயங்கரமா உருக்கமா இருக்கு அந்த சைடு. பக்கத்துல எந்த ஒரு வீடுமே இல்ல. இவங்களுக்கு பேச்சு துணை கூட. பேசுறீங்களா? 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பீங்களா? நைட்டு தூங்குற வரைக்கும் பேசிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறோம். சரி 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 சரி. சிறுசு இருந்தா நம்மளுக்கு தெரிவிக்காது. ஏனுங்கம்மா? சிறுசு இருந்தா நான் விளையாடிட்டு நம்ம 2 பேரும் ஒரு 2-3 பேருக்கு ஏதோ பேசிட்டு ஏதோ ஒரு வேலை ஒரு இருக்கும். எல்லாமே அப்பா வேலை பார்க்கணும். ஆமா, எல்லா வேலைகளும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் 4th ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. பெலிண்டா சிஸ்டர் தான் ஒவ்வொரு மாசமும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக உதவிட்டு இருக்கிறா. மெடிக்கல் செலவு, மற்ற இது வீட்டு செலவு எல்லாத்துக்குமே சேர்த்து உதவிட்டு இருக்கிறாங்க. 5000 கொடுத்து உதவுறாங்க ஒவ்வொரு மாசமும். சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சந்தோஷமா இருக்கணும். வெளியில கண்ணு நல்லா இருக்கிறியா? சாப்பிட்டியா? அங்க வெயில மழையா? நல்லா இருக்கிறியா சாமி? நல்லா இரு, நல்லா சாப்பிடு. உன்னை நம்பிட்டு நாங்க இருக்கிறோம். கடவுளாட்டு எங்களை கொடுக்குற முகம் தெரியாத நேரில் பார்க்கலான்னு ஆசை. கண்டிப்பாம்மா. ஏன்னா அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்கல்ல, இதோ பக்கத்து ஊர்னா கண்டிப்பா வந்துருவாங்க. சென்னை மாதிரி இருந்தா கூட வந்துருவாங்க. அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. கண்டிப்பா சிஸ், உங்களோட உதவி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய உதவி இவங்களுக்கெல்லாம். நீங்க ஹாப்பியா இருக்கணும் சிஸ். யாருமே 10ஆம் தேதி ஆனா கரெக்டா உதவிடுறாங்கம்மா. கொடுத்த பணத்தையே யாரும் கொடுக்கறது இல்ல. கொடுத்த பணத்தையே கொடுத்துருந்தா பரவாயில்லைங்க. அம்மாவுமே ஒரு இடத்துல ஏமாந்துருக்குறாங்க. அந்த பணமே வந்தாலும் போதும், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அம்மா கஷ்டப்பட்டு 4 வருஷம் உழைச்ச காசு ஒரு நம்பிக்கையின் பேர்ல கொடுத்து ஏமாந்துட்டாங்க. சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டாங்க. என்ன சமைச்சாரு அப்பா? பீட்ரூட் கிழங்கு ரசம். பீட்ரூட் செஞ்சீங்களா? அப்படியா? கட் பண்ணியா துருவியா? சொரண்டி. சூப்பர் சூப்பர், நல்லா சமைக்கிறாங்க. சரி சரி சரி. மதியானத்துக்கு அதே தானே? ஒரு நாளைக்கு காலையில சமைச்சீங்கன்னா 3 வேளையும் வச்சுப்பீங்க. சரி சரி சரி. 2 பேரும் சமைக்கிறதுன்னா ஒரு அந்த வேலை இந்த வேலை, மாட்டு தீனி வேணும், துணி துவைக்கணும், இலைக்கிழ வேணும், ஊட்டு வேலை இருக்குது. சிறுநீர் நல்லா இறங்குறதில்ல. என்ன பண்றது? தண்ணி நிறைய குடிங்கம்மா. தண்ணின்னு நிறைய குடிச்சிட்டு இருப்பேன். தண்ணியில வச்சுட்டு குடிச்சிட்டு தான் இருப்பேன். இந்த கண்ணு நல்லா இருக்கும். ஒவ்வொரு வயசுக்குள்ள ஒண்ணுல உடம்பு மட்டும் பத்திரமா பார்த்து சாமி. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், அப்புறம் பழைய குடிக்க அரிசி குடிச்சுக்கும். மற்ற இதுன்னு எரியும். ஏன்னா என்ன சொல்றது, அவங்க வழிய வந்து இவ்வளவு தூரம் நம்ம வரும்போது எமோஷனலா சொல்லி முடிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றது, ஒவ்வொரு நாளும் வலிய அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. காலைல சாப்பிட்டீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை வேலைமா சாப்பிடுறீங்க? நான் 2 வேளை சாப்பிடுவேங்க. 2 வேளை சாப்பிடுறீங்க. சரி சரி. சாப்பிட்டா உடனே வாந்தி வந்துடும், இல்லைன்னா வயிற்றுல போயிடும். அதுக்கோசரம் சரி சாப்பிடுறது இல்ல. மற்றபடி குப்பாய் அம்மாவை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். பெலிண்டா சிஸ்டரோட தொகையை நான் கொடுத்துட்டு கிளம்புறேன். தேங்க்யூ சிஸ். நீங்க ஹாப்பியா இருக்கணும். இந்த பொண்ணு நீ 100 வயசுக்கு குடும்பம் என்ன தெரிஞ்சுமா நல்லா இருக்கணுமா? இந்த பொண்ணு நீங்க 100 வயசுக்கு நல்லா இருக்கணும் சாமி. நீ வந்து என் பிள்ளைக்கு அவசரமா வந்து நீ உதவும் காட்டி என் பிள்ளைக்கு ஒரு மாத்திரை வாங்குறதுக்கு பண்றதுக்கு நல்லா இருக்கணும். இன்னும் தெரிஞ்சுமா குடும்பம் நல்லா இருக்கணுமா? தேங்க்யூ பெலிண்டா சிஸ். நான் அம்மாவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன். நீங்க ஹாப்பியா இருக்கணும். தூங்குறாங்களோ? படுக்க வைங்க. போயிட்டு மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு படுக்க வைங்க. சரிங்களா? இந்த பிரெட் ஏதாவது வாங்கி ஊட்டி விட்டு படுக்க வைங்க.